ரைட். குட் மார்னிங் பிள்ளைகள். குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை மாதிரி வினாத்தாள் ஒன்றில் சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ நாங்கள் பார்ப்போம், புலமை பரிசில் பரீட்சையில் இறுதி வினாத்தாளில் வரக்கூடிய மாதிரி வினாக்கள் எவ்வாறான வினாக்கள் வருகின்றதுன்றதை பார்த்து நாங்கள் தொகுத்தெடுத்து அதே மாதிரி வினாக்களை தயாரித்து உங்களோட பார்வைக்கு கொண்டு வரோம். நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த குறித்த நேரத்தில் இந்த வினாக்களை வாசிச்சு, இதில் முக்கியமான விடயம் என்னென்னா டைமுக்குள்ள வாசிக்கணும். டைமுக்குள்ள தெளிவாக வாசிக்கிறது தான் முதலாவது வெற்றி. வாசிப்பில் நாங்கள் இடர்படுகின்றோம் என்றால், அல்லது வாசிக்கைக்குள்ள சிறு சிறு பிழைகளை தவறுகளை விடுறோம் என்றால் எங்களோட கருத்து மாறிடும். கருத்து மாறினா என்ன நடக்கும்? கருத்து மாறினா கேள்விகளை வினாக்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. சரிதானே? அப்போ அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் அந்த டைமுக்கு வாசிக்கிறது ஒரு வெற்றி தான். அந்த ஸ்க்ரீனில் போக அந்த டைமுக்கு வாசிக்கிறது ஒரு பெரிய வெற்றி தான். சரிதானே? அப்போ பார்ப்போம், பின்வரும் உருக்களில் ஏதோ ஒரு வகையில் மூன்று பொருத்தமா? பின்வரும் உருக்களில் மூன்று ஏதோ ஒரு வகையில் பொருத்தமானவை, ஒன்று மட்டும் வித்தியாசமானது, அதனை தெரிவு செய்யணும். இதை தொடர்புபடுத்துகிற கேள்வி பாருங்க. இந்த முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது எல்லாம் தாவர உண்ணிக்குள்ள அடக்கலாம். இப்போ நாலாவதை பார்த்தீங்கன்னா அனைத்து உண்ணி. அப்போ இதுக்குள்ள வேறு கொஞ்சம் வித்தியாசமான இயல்பை கொண்டது கடைசி விட. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி இதுல ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடியது. 1, 2, 3 நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடியது. கடைசியா இருக்கிறது நிலத்தில மட்டும் நீரில மட்டும் வாழும். அப்ப இதுல பாருங்க, இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப மிக பொருத்தமான விடையை தேடணும். சில வேளை சரியான விடைகளை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருந்தா பொருத்தமில்லாத தவிர்த்து விட்டு போட்டு மிக பொருத்தமான விடையை தேடி எடுக்கணும். அடுத்தது பாருங்க, இங்கு உருக்களில் காட்டப்பட்டுள்ள பிராணிகளை இரு கூட்டங்களாக பிரிக்கலாம். 2 கூட்டமா பிரிக்கலாமா? 4 உருக்கள் இருக்கு, இது 2 கூட்டமா பிரிக்கலாமண்டா. இதுல பாருங்க, 2 பூச்சி இனங்களும் 2 மிருகங்களும் இருக்கு. என்ன? ஏயும் டியும் பூச்சி இனங்கள், ஏயும் டியும் பூச்சி, பியும் சியும் மிருகங்கள் அல்லது பிராணிகள் என்று சொல்லலாம். அப்ப என்ன விட வருது? எங்களுக்கு மூன்றாவது விட மிக பொருத்தமா வருது. அப்ப இதெல்லாம் இந்த எண்ணக்கருக்கள் எல்லாம் எங்களுக்கு 3ஆம் வகுப்பிலேயே வலியுறுத்தப்படுகின்றது. அப்ப 3ஆம் வகுப்பிலேயே நாங்கள் இதை விளங்கி வச்சிருந்தா இது கஷ்டமான விடயம் இல்லை. அப்ப அதே கேள்வியோட தான் பாருங்க, 4ஆவது போக்குவரத்து சாதனங்கள் 3 கட்டங்களாக பிரிக்கலாம். இதுல பல போக்குவரத்து சாதனங்கள் இருக்கு. இதை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். இதுல உங்களுக்கு ஏற்கனவே இது 3ஆம் வகுப்பு எண்ணக்கரு. என்ன? தரை வழி போக்குவரத்து சாதனம், கடல் வழி போக்குவரத்து சாதனம், வான்வழி அல்லது ஆகாய வழி போக்குவரத்து சாதனம். அப்ப என்னென்ன பொருந்தும்? ஏயும் சியும் பொருந்தும். ஏயும் சியும் இந்த முதலாவது பொருத்தப்பாட்டுக்குள்ள வந்த உடனே எங்களுக்கு விளங்குது, ஏயும் சியும் என்றது ஒரு இடத்துல தான் பொருத்தி இருக்கு, ஒரு விடையில தான் இருக்கு. இந்த விடை 2ஆவது விடைக்கும் இலக்கம் மாறி 1 அடிபட்டு 2ஆவது விடை தான் பொருந்தது. ஏயும் சியும் பியும் எஃப்பும் டியும் ஈயும். சரிதான். அடுத்தது இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை, அவதானிக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை. இதுல பாருங்க, இதுல பாருங்க, இதுல 1, 2 பெருசு, இதுல இந்த ஆக பெருசு 1, 3, இது 1, 4, இது 1, 5, இது 1, இதை இவ்வளோத்தையும் சேர்த்தா 1, 6, இந்த உள்ளுக்கு இருக்கிற சின்ன 1, 7. அப்ப இதுல மொத்தமாக 7 முக்கோணிகளை அறியலாம். அடுத்தது இவ்வுருவில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை. செவ்வகம் பாருங்க, அதே மாதிரி செவ்வகத்தை நாங்கள் பார்க்கலாம். என்னண்டு? இதில் 1, 2, 3, 4,
இந்த செவ்வகம் ஒன்று 5, இந்த செவ்வகம் ஒன்று 6, இது பெரிசொன்று 7, இந்த 2 சேர்த்தா வர நீளம் ஒன்று 8, இந்த 2 சேர்த்தா வர நீளம் ஒன்று 9. அப்போ எத்தனை செவ்வகங்களை இனம் காண முடியுது? 9 செவ்வகங்களை இனம் காண முடியுது. அடுத்தது பாருங்க, அடைப்பு. இந்த தலைப்பு தரையில் தலைப்பு எப்படி தரேன்னா, அடைப்புக்குள்ள காட்டப்பட்டுக்கிற குறியீடுக்கு உரிய பெருமானத்துக்கு பொருத்தமான விடை. இதுல பாருங்க 9 மாறும் 15. 15க்கு என்ன விட பொருந்துதுன்னா 5 3 15. 5 3 பெருக்கைக்குள்ள 15 வருது. இதுல 9 2ஆல பெருக்க சொல்லி இருக்கு. 9 2 18 அல்லது 9 18. இங்க விட வரும் என்ன? 9 9 18. விட வருது 9 9 18. சரிதானே? அப்போ அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். இது சிம்பிள், சாதாரண சின்ன சின்ன கேள்வி. அடுத்த 9வது பாருங்க, சுமதியின் உண்டியலில் 3 வகையான 10 நாணயங்கள் இருந்தன. அவற்றின் மொத்த பெறுமதி ரூபாய் 25 ஆகும். உண்டியலில் இருந்த நாணயங்கள் எவை? அப்ப வகை 3 என்ன? 3 வகை. அப்ப வகை 3 வகை நாணயங்கள் 10. வகை 3 நாணயங்கள் 10, பெறுமதி 25 ரூபா. இதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும். நீங்க ஒரு செய்க வழித்தாள் எழுதி வச்சுக்கணும். இப்ப முதலாவது பார்த்தீங்கன்னா தெரியும், 5 ரூபா நாணயங்கள். முதலாவதுல கேட்டிருக்கு 5 ரூபா நாணயங்கள் 3. அப்ப 5 ரூபா நாணயங்கள் 3. அப்ப காசு 3 வந்துட்டு வகை வகை வந்து இதுல 3 காசு வந்துட்டு நாணயம் 5 ரூபா நாணயம், பெறுமதி 15 ரூபா. என்ன? 5 ரூபா நாணயம், நாணயத்தின் எண்ணிக்கை 3 வந்துட்டு അതിന്റെ பெறுமதி 15 ரூபா வந்துட்டு. 5 ரூபா நாணயங்கள் 3. 2 ரூபா நாணயங்கள் 2. 2 ரூபா நாணயம் 2, അതിന്റെ பெறுமதி 4 ரூபா. அதுக்கப்புறம் 1 ரூபா நாணயம் 5. அப்ப 5 காசு 5 5 பெறுமதி 5. அப்ப இதுல கூட்டினீங்கன்னா 24 ரூபா தான் வருது. அப்ப கேள்வியில சொல்லப்பட்டிருக்கு 25 ரூபா வரணும். அப்ப அது பொருந்தாது. அப்ப ரெண்டாவது பாப்போம். 5 ரூபா நாணயங்கள் 3. 5 ரூபா நாணயம் வேண்டா 3 5 15. சரிதானே? 5 ரூபா நாணயம் 5 ரூபா நாணயம் 3. 3 காசு வந்துட்டு 15 ரூபா பெறுமதி வந்துட்டு. 5 ரூபா நாணயம் 3. 2 ரூபா நாணயங்கள் 3. அப்ப 3 காசு 3 6. 1 ரூபா நாணயம் 4. 4 காசு பெறுமதி 4. அப்ப 10 15 25. 6 4 10. அப்ப ரெண்டாவது விடையில பாத்தீங்கன்னா நாணயங்கள் எண்ணிக்கை 10 வந்திருக்கு, பெறுமதி 25 ரூபா வந்திருக்கு. அப்ப ரெண்டாவது விடை. அடுத்தது பாருங்க, 2009ஆம் ஆண்டு உரித்தாவது. அப்ப 2009 நாங்கள் ஏற்கனவே நான் சொல்லி தந்தேன். என்ன? 2009 2ஆல பிரிக்கிறோம். இங்க +1 போடுறோம். அப்ப 21ஆம் நூற்றாண்டு முதல் 10 ஆண்டு காலப்பகுதி முதலாம் தசாப்தம். அப்ப 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம். அடுத்தது பாருங்க, உலக காற்பந்தாட்ட போட்டியானது. அப்படியா கவனிக்கணும். உலக காற்பந்தாட்ட போட்டியானது 4 வருடங்களுக்கு ஒரு தடவை நடைபெறும். 28வது காற்பந்தாட்ட போட்டியானது 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது எனின் 17வது காற்பந்தாட்ட போட்டி நடைபெற்ற ஆண்டு எது? அப்ப நாங்க முதலாவது பார்க்கணும், 28வது போட்டி தான் எப்ப நடந்திருக்கு? 28வது போட்டி. சரிதானே? இங்க பாருங்க பிள்ளைகள், 28வது போட்டி. 28வது போட்டி எப்ப நடைபெற்றது? 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்ப கேள்வி என்ன சொல்லியிருக்கிறான்? 17வது காற்பந்தாட்ட போட்டி நடைபெற்ற ஆண்டு. அப்ப 17வதுக்கு நாங்க 28ல 17 கழிக்கணும். 17வது போட்டி எப்ப நடந்திருக்கும்னு கேட்டிருக்கு.
அப்ப 28ல 17 கழிக்கணும். கழிச்சா என்ன வருது? 11 வருது. சரிதானே? 11 போட்டி வித்தியாசம். 11 போட்டி வித்தியாசம். அப்ப 4 வருடங்களுக்கு ஒருக்காதான் காற்பந்தாட்ட போட்டி நடக்கும். அப்ப 11 4 44. 11 4 44. அப்ப எங்களுக்கு 2008ல இருந்து 44 கழிக்கணும். 2008ல இருந்து 44 கழிக்கணும். கழிச்சா 2008ஆம் ஆண்டுல இருந்து 44 கழிச்சா எங்களுக்கு என்ன போட்டி வரும்? கழிச்சு காட்டுறேன். 2008ல இருந்து 44 11 போட்டிகள் முன்னுக்கு போகணும். 11 போட்டி என்றால் 44 வருஷத்துக்குள்ள நடக்கும். அப்ப 8ல 4 கழிச்சா 4. இங்க 10 இருக்கு. 10ல 4 கழிச்சா 6. இங்க 9 இருக்கு. இங்க 1 இருக்கு. 1964ஆம் ஆண்டு தான் என்ன நடந்திருக்கும்? 17வது போட்டி நடந்திருக்கும். 1964ஆம் ஆண்டு தான் 17வது போட்டி நடந்திருக்கும். அடுத்தது, என்னிடம் 2 ரூபா முத்திரைகளும் 5 ரூபா முத்திரைகளும் இருக்கு. சரிதான? முத்திரையின் பொறுமதி என்னென்ன? 2 வகையான முத்திரை இருக்கு. 2 ரூபா முத்திரை இருக்கு, 5 ரூபா முத்திரை இருக்கு. அப்ப பாருங்க, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாசிக்கிறது தெளிவா வாசிக்கணும். அப்ப 2 ரூபா முத்திரைகள், 5 ரூபா முத்திரைகளும் மொத்தம் 15 முத்திரைகள் இருக்கு. அது இந்த பெறுமதி 60 ரூபா. 15 முத்திரைகள் இருக்கு. அது இந்த பெறுமதி எவ்வளவு? 60 ரூபா. முத்திரைகள் 15, பெறுமதி 60. என்னிடம் உள்ள 2 ரூபா முத்திரைகள் எத்தனை? அப்ப எங்களுக்கு தெரியணும். நாங்க விடையில இருந்து போட்டு பார்க்கலாம். 5 2 ரூபா முத்திரை இருந்தா I 2 10. அப்ப 15 முத்திரையில 5 கழிச்சா 10 மிச்சம். 10 5 ரூபா முத்திரை இருந்தா 5 50. சரிதானே? அப்ப பெறுமதி இங்க 60 வந்துட்டு, முத்திரைகள் எண்ணிக்கை 15 வந்துட்டு. அப்ப கேள்வியோட பொருந்துது. விட கேள்வியோட பொருந்துது. பொருந்தாட்டி நாங்கள் 5 ரூபா 10 போட்டு 2 ரூபா 10 போட்டு 5 ரூபா 5 போட்டு கூட்டி பார்க்கணும். அப்ப இது 2 ரூபா முத்திரைகள் 5, அதுன்ற பெறுமதி 10 ரூபா வரும். 5 ரூபா முத்திரைகள் 10, அதுன்ற பெறுமதி 50 ரூபா வரும். அப்ப மொத்த முத்திரைகள் இந்த எண்ணிக்கை 15, அதுன்ற பெறுமதி 60. சரிதானே? அப்ப இதை வடிவா கவனிக்கணும். நீங்க இதே மாதிரி கேள்விகளும் வாரது உங்களோட ஸ்காலர்ஷிப் பேப்பர்ல. அடுத்தது பாருங்க, 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன எனின் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் திகதிகளின் அதிகபட்ச கூட்டுத்தொகை யாது? உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பாடமாக்கி வச்சிருப்பீங்க. 30 நாட்களை கொண்ட மாதத்தின் அதிகபட்சம் 80, 31 நாட்களை கொண்ட மாதத்தின் அதிகபட்சம் 85 நீங்க படிச்சிருக்கீங்க. எப்படி அதிகபட்சம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, 30 30ல இருந்து 7 கழிச்சு போடுறது. 30 30ல 7 கழிச்சா 23, 16, 9 2, 23, 16, 9 2. சரிதானே? இது 30 நாட்களை கொண்ட மாதம். இதை கூட்டினா 80 நாள் வரும். 31 நாட்களை கொண்ட 31, 24, 17, 10, 3. இதை கூட்டினா 85 வரும். அப்ப இதை கூட்டி பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வடிவா விளங்கி நீங்க வச்சிருந்தா பெரியடியா இதை போடலாம். 30 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றின் அதிகபட்ச எண்ணிக்கை திகதிகளின் கூட்டுத்தொகை 80, 31 நாட்களை கொண்ட திகதிகளின் அதிகபட்ச கூட்டுத்தொகை 85. அதுல மாற்றம் வராது. சரிதானே? இது அப்ப 2வது விட. கரம் விளையாட்டில் பங்கு கொண்ட நண்பர்கள் தமக்கிடையே கைகுலுக்கி கொண்டனர் எனின் அவர்களுக்கிடையே நடைபெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனை? கரம் விளையாடுறது 4 பேர், கரம் விளையாடுறது 4 பேர். அப்ப 4ல இருந்து 1 கழிச்சு பெருக்கிறது. 4ல இருந்து 1 கழிச்சா 3, 4 3 12.
12 2ஆல பிரிச்சா 6. ஏனண்டா ஒருக்கா கை கொடுக்க 2 பேர்ட்ட சான்ஸும் ஒரே தடவையில கழிஞ்சிடும். அப்ப 6 தான் விட. சரிதானே. அடுத்தது பாருங்க, சில பிரதியிடல் சம்பந்தமான சில உருக்களும் அதுக்குரிய பெறுமதியும் தரப்பட்டிருக்கு, தனித்தனியா தர இல்லை. இப்ப நீங்க பாருங்க, இதுல சிம்பிள், பெரிய கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. இந்த மூன்றாவதையும் முதலாவதையும் ஒப்பிடுங்க. இங்க ஒரு நட்சத்திரம் ஒரு செவ்வகம் கூட்டெல்லாம் இருக்கு 8. இங்க ஒரு நட்சத்திரம் செவ்வகம் வட்டம் 12, எல்லாம் கூட்டெல்லாம். அப்ப இங்க மூன்றாவதுல முதலாவதை விட என்ன கூட இருக்கு? ஒரு வட்டம் கூட இருக்கு, ஒரு வட்டம் கூட இருக்கு. அப்ப 12ல இருந்து 8 கழிச்சா 4. அப்ப நாங்க இதுல இருந்து முடிவுக்கு வாரம், வட்டத்துக்குரிய பெருமானம் 4 என்ற முடிவுக்கு வாரம். வட்டத்துக்குரிய பெருமானம் 4. அப்ப வட்டம் எங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க 4 போடலாம். சரிதானே. வட்டம் எங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் 4 போடலாம். அப்ப இங்க 4 இருக்கு, மொத்தம் கூட்ட 7 வருது. அப்ப செவ்வகத்துக்கு எவ்வளவு வர போட வேண்டி இருக்கு? 3 போட வேண்டி இருக்கு. அப்ப 4 3 7 வரும். அப்ப இங்க 3 செவ்வகத்துக்கு போட்டுட்டோம். 3 செவ்வகத்துக்கு போட்டா இந்த 3ஓட என்னத்தை கூட்டினா 8 வரும்? 5 கூட்டினா தான் 8 வரும். அப்ப 5 இப்ப போட்டாச்சு. இந்த செவ்வகத்துக்கும் போன வேண்டாம், 3 போடலாம். சரிதான். இது ஒரு பிரதியிடல். இதை நீங்க போட்டு பார்த்தா சரியா வந்துடும். நட்சத்திரத்துக்கு எத்தனை வந்துடுது? 5. சரியாண்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். 5 3 8 8 4 12 4 3 7 5 3 8. இப்போ உங்களுக்கு தெரியும் நட்சத்திரத்துக்கு எவ்வளவு போட்டிருக்கிறோம்? 5 போட்டிருக்கிறோம். நட்சத்திரத்துக்கு 5 போட்டா வட்டத்துக்கு எவ்வளவு போட்டிருக்கிறோம்? 4 போட்டிருக்கிறோம். அப்ப அடையாளம் என்ன? கழித்தல். 5ல 4 கழித்தா என்ன விட வருது? 1. இங்க ஏற்கனவே இதுக்கு போட்டிருக்கிறோம் தானே 3. சரிதானே. சாதாரண கேள்வி. வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் போது தெற்கு திசையாக சென்ற தடவைகள். தெற்கண்டா இதுல பாருங்க, வீடு முன்னுக்கு இருக்கிறது தான் வீடு, பின்னுக்கு இருக்கிறது பாடசாலை. தெற்கண்டா கீழ் நோக்கி வர்றது தான் தெற்கு. அப்ப கீழ் நோக்கி எத்தனை தடவை வந்திருக்கிறாருன்னு பார்க்கணும். கீழ் நோக்கி எத்தனை தடவை வந்திருக்கிறான்னு பார்ப்போம். இதுல பாருங்க, இதுல ஒருக்கா கீழ் நோக்கி வந்திருக்கிறார், அப்புறம் மேல் நோக்கி போய் இப்படி வந்து இதுல ஒருக்கா கீழ் நோக்கி வந்திருக்கிறார், அப்புறம் இப்படி போய் இதுல ஒருக்கா கீழ் நோக்கி வந்திருக்கிறார். அப்ப மொத்தம் 3 தடவை கீழ் நோக்கி வந்திருக்கிறார். சரிதானே. படிவா பாருங்கோ. திருத்துறாக்கள் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாக திருத்துறேன்டா திருத்தலாம். படிவா பார்க்கணும். நான் ஏன் இதை போட்டு காட்டுறேன்டா, செய்க வழிகளை இப்படித்தான் போடணும். செய்க வழிகளை இப்படி போட்டாதான் வினாத்தாள் 1ல நீங்க 100 எடுக்கலாம். எந்த சந்தேகமும் கிடையாது. பாடமாக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. விளங்கப்படுத்துறத கவனமா கேட்டுக்கொண்டிருந்தீங்களா வினாத்தாள் 1ல 100 எடுக்கலாம். உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சா, வாசிப்பு தெரியணும். அடுத்தது பாருங்க, 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களின் ஒழுங்கில் வியாபார நிலையம் ஒன்றில் இந்த ஆங்கில எழுத்து குறிக்கப்பட்டிருக்காங்க. சரிதானே. அப்ப நீங்க செய்க வழித்தாள நீங்க கடாடண்டு 0 தொடக்கம் 9 வரை என்ற 0ஐயும் 9ஐயும் உள்ளடக்கி தான் எடுக்கணும். அப்ப 0 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லி இதுல போடணும். என்னதுல? உங்களோட செய்க வழித்தாள போடணும். அங்கால போட்டு காட்டியிருக்கிறான் PNC. அவன் நேர போடணும். PNC ERTUVWM. அப்ப இதை நீங்க போட்டுருவோம். போட்டுட்டு அங்கால கேள்வி கேட்டிருக்கேன் EUWNP என்பது குறிக்கும் விலை. அப்ப நாங்க பார்க்கணும் ஈக்கு எத்தனை? 3. ஈக்கு 3. யூவுக்கு எங்க இருக்கு? 6. யூவுக்கு 6. டபுள்யூக்கு
8 N-க்கு 1 P-க்கு 0 அப்ப 36 81 0 36 81 0 எந்த விட ரெண்டாவது விட அடுத்தது பாருங்க 64 20 8க்கு என்ன குறிக்கும் அப்ப நாங்க பார்க்கணும் 6க்கு என்ன 6க்கு ஜூ 4க்கு என்ன வருது ஆர் ஜூ ஆர் அப்ப இதுல பார்த்தா இப்ப இதோட விட வந்துட்டு 3 விடையில ஜூ ஆர் முதலாவது மட்டும்தான் தொடங்குது மற்றொன்று தொடங்க இல்லை அப்போ நாங்கள் எங்களோட டைமை வேஸ்ட் ஆகுவான் அடுத்ததுக்கு போயிடுவோம் இதான் நுண்ணறிவு இதான் கடாண்டு மிச்சம் போட்டு எல்லாத்துக்கும் மெனக்கட்டு டைமை வேஸ்ட் ஆகக்கூடாது அப்போ ஜூ ஆர் இன்னும் ஒரு விடைக்கு வந்திருந்தா அடுத்தடுத்தையும் பார்க்கணும் ஆனால் இங்கே வரவே இல்லை அப்போ ஜூ ஆர் ஒரு விட வாரபடியா அதே போட்டுட்டு நாங்கள் அடுத்த வேலைக்கு இறங்க வேண்டியது அப்போ டைமை மிச்சம் பிடிக்கிற வழியும் இதுதான் இப்போ வினாத்தாள் ஒன்றில் உங்களுக்கு விட தெரிஞ்சாலும் டைம் காணாம வரும் அப்ப டைமை மிச்சம் பிடிக்கிறது சில கேள்விகள்ல மிச்சம் பிடிச்சிடும் அடுத்தது பாருங்க முக்கோண வடிவ காணியை சுற்றி ஒரு நிலைக்கு 5 கம்பங்கள் நாட்டப்பட்ட நடப்பட்ட கம்பங்களின் மொத்த எண்ணிக்கை 3 15 15ல 3 கழிச்சா 12 அது உங்களுக்கு தெரியும் சிம்பிள் துணிக்கடை வியாபாரி 750 ரூபாவை குறித்து கொள்ள SGP அப்ப 750 என்னென்று குறிக்கிறாராம் SGP அப்ப நீங்க கவனிக்கல அதை போட்டோ எடுக்கணும் 1630 குறிக்கிறார் 1630 1630 குறிக்கிறார் என்னண்டு XRF XRFP இப்படி 1630 குறிக்கிறாராம் அப்ப நாங்க செய்க வழித்தாள் அதை போட்டுருவோம் என்ற ஆங்கில குறியீட்டையும் பயன்படுத்துகிறார் 1035 குறிக்கிறது எப்படி என்று கேட்டிருக்கு 1035 எங்களுக்கு 1க்கு தெரியும் X 0க்கு தெரியும் P 3க்கு தெரியும் F 5க்கு தெரியும் G அப்ப XPFG XPFG இரண்டாவது விடை அடுத்தது SRGP என்னும் குறியீட்டுக்கு அவர் என்ன பிரமாணத்தை போட்டிருப்பாரு ஐஸுக்கு தெரியும் உங்களுக்கு எஸ்ஸுக்கு என்ன எஸ் அங்க வந்துருக்கு எஸ்ஸுக்கு 7 எஸ்ஸுக்கு 7 6க்கு 6 அப்ப 7 6 ரைட் அதோடய பிடிச்சிடலாம் 7 6 தொடங்குறது 3வது விட தான் தொடங்குது அப்ப அடுத்ததுக்கு நாங்க பார்க்க தேவையில்லை 7650 ரூபாய் 7650 ரூபாய் அப்ப நாங்க ஒன்றுல திருப்பியும் 7 6 வேற விடையிலும் இருந்தா அடுத்ததையும் பார்க்கலாம் சிலதுக்கு நாங்க மெனக்கெட தேவையில்லை அடுத்தது பாருங்க பின்வரும் நிகழ்வுகள் பொருத்தமாக அமையும் காரணத்தை தரப்பட்ட விடைகளிலிருந்து தெரிவு செய்க மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை இதுக்கு பொருத்தமான காரணம் இது இப்படியான கேள்வி வந்த காரணங்கள் கிட்டத்தட்ட மற்ற காரணங்களும் பிழை என்று கூற முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கும் 3 காரணங்களும் வந்த அதுல மிக பொருத்தம் அல்லது அறுதியாக கூறக்கூடியது இல்லது முடிந்த முடிவாக நிரூபிக்கக்கூடிய விடைகளை பெற்றெடுக்கணும் அப்போ சரிதானே அப்ப பாருங்க கடலுக்கு செல்லிலிருந்து அதிக காற்றும் கடல் கொந்தளிப்பும் காணப்பட்டன கடலில் மீன்கள் அளவு குறைவடைந்து விட்டன அதை நாங்கள் உறுதிப்படுத்த இயலாது வானத்தில் வானவில் தோன்றிய மாதிரி சம்பந்தம் இல்லை அப்ப 3வது மிக பொருத்தம் மதன் இன்று காலை பெரும் மகிழ்ச்சியாக இருந்தான் அவன் புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைந்த செய்தி கிடைத்தமை அது ஒரு முடிந்த முடிவு அன்று பாடசாலை பேருந்து நேரத்துக்கு வந்தமை சரியாக கூற முடியாது பொருத்தம் குறைவு ஆசிரியர் கொடுத்த வீட்டு வேலைகளை செய்ய முடிந்தமை அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா 3ஓட ஒப்படைக்குள்ள மிக பொருத்தமானது முதலாவது பிழையான கோவையை தெரிவு செய்யட்டாம் பிழையான கோவையை தெரிவு செய்யட்டாம் இதுல பாருங்க முதலாவது பாருங்க 8 64 8 கழிச்சா 56 7 7 49 அதோட 7 கூடினா 56 நன்னாங்கு 16 16 4ஆல பெருக்கினா 56 வராது 16 4ஆல பெருக்கினா 6 4 24 4 4 4
ரெண்டும் 6 64 வரணும். ஆனால் எங்களுக்கு வந்திருக்கு எவ்வளவு 56 வந்திருக்கு. அப்போ அது பிள்ளை. அதே மாதிரி சரியான கோவையை தெரிவு செய்யட்டான். ரெண்டாவது தான் சரியான கோவை. இதை என்ன செய்யணும்டா இப்படியே வச்சுக்கொண்டு உங்களுக்கு கூட்ட முடியாது. நீங்கள் 10 வயசுக்காரர் மனசாலையும் கூட்ட இல்லாது நீங்கள் செய்க வழித்தாளில் இதை உங்களோட கூட்டுற போக்கிக்கமே நீங்கள் எழுதணும். என்ன முறையில் நீங்கள் படிச்சியலோ என்ன முறையில் உங்களுக்கு கூட தெரியுமோ அந்த முறையில் நீங்கள் எழுதி போட்டு கூட்டல் கழித்தலை செய்தால் உங்களுக்கு பிழை வராது. ஏன் ஒரு கேள்வியில் விடுற நேரத்தை இன்னொரு கேள்வியில் எடுக்கணும். அதே நேரம் பிழை விடுற சந்தர்ப்பத்தை குறைக்கணும். என்னென்னா தவறுதலாக ஒன்று பிழையாக வந்துன்னா உங்களுக்கு 2.5 புள்ளி இல்லாமல் போயிடும். அப்போ அதில் கவனமாக இருக்கும். அடுத்தது ஒரு தந்தையினதும் தாயினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 90. அப்போ நீங்கள் போடணும் தந்தை சக தாய் சமன் 90 போட்டுறணும். 90 ஞாபகத்துக்கு. தந்தையின் வயதை விட தாயின் வயது வருடங்கள் 6 குறைவாகும். அப்போ முதல்ல அந்த 6 வித்தியாசத்தை எடுத்து வைக்கணும். இப்போ 10ல் 6 போனால் 4 84. 84 ரெண்டால பிரிச்சா 42 42. இப்போ அந்த கூடு எடுத்து வச்சது தந்தைக்கு தான், தாய்க்கு குறைவு. அப்போ தந்தை கூட, தந்தைக்கு அந்த 6 கொடுக்கணும். அப்போ தந்தைக்கு 48 தாய்க்கு 42. இங்கே ஆற்ற வயது கேட்டிருக்கு, தந்தையின் வயது கேட்டிருக்கு. அப்போ 48. சரிதானே? அப்போ இது ஈஸியான கேள்விகள். அடுத்தது பாருங்க, ஒரு தொட்டி ஒன்றின் கொள்ளளவு 10 லிட்டர் ஆகும். கொள்ளளவுண்டா ஒரு தொட்டிக்குள்ள ஊற்றக்கூடிய நீரின் அளவு, மொத்த அளவு. ரஞ்சன் ஒரு தடவைக்கு 4 லிட்டர் வீதமிட்டு அத்தொட்டியை நிரப்புகிறான். ஒவ்வொரு தடவைக்கும் பின்னர் அவருடைய தம்பி 2 லிட்டர் வீதம் நீரை வெளியே எடுக்கிறான். ரஞ்சன் எத்தனை தடவை நீரை ஊற்றும்? நீரை இட்ட பின்னர் முதன்முறையாக தொட்டி நிரம்ப. பாருங்க, இப்படிதான் தொட்டி இருக்கு. 2 தடவை ஒருக்கா நிரம்புது. அப்ப என்ன, நான் 2 பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை 2 லிட்டரா நிரம்பும். ஆனா 4 லிட்டர் ஊற்றுவான். சரிதான்? இப்ப தொட்டி இதுதான் 10 லிட்டரா தொட்டிக்கு நிரம்பும் 10. அப்ப நான் 2 2ஆ போடுறேன். 2 4 6 8 10. அப்ப இவர் முதலாவது தடவை எவ்வளவு என்ன ஊத்துவார்? 4 லிட்டர் ஊத்துவார். ஊத்தினா அது 2 போயிடும், 2ல் வந்து நிற்கும். அப்புறம் 2ஓட 4 கூட்டினா 6 லிட்டர் ஊத்துவார். சரி, 6 லிட்டர் வந்துடும். அப்ப முதலாவது தடவையில ஊத்தைக்குள்ள 2ல் நிற்கிது, 4க்கு போய் 2க்கு வந்துட்டு. 2வது தடவையில 2 லிட்டர்ல நிற்கிறது, திருப்பி 6 லிட்டருக்கு போய் 4க்கு வந்துடும். 2வது தடவை. 3வது தடவையில 4ல் இருந்து 8க்கு போயிடும். 8க்கு போயிட்டு 6ல் வந்துடும். 4வது தடவை 6ல் இருந்து நேரடியாக 10க்கு 10 போயிடும். அப்போ 4வது தடவையில 10க்கு போயிடும். ஆனால் 10க்கு போயிட்டு பிறகு இறங்கி 8க்கு வரும். ஆனால் அங்கே நிரம்பிடும் தொட்டி. அப்போ 4வது தடவையிலே நிரம்பிடும். 2013ஆம் ஆண்டின் நடுவில் வரும் தினம் எது? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 2013ஆம் ஆண்டு லீப் வருடமா இல்லையாண்டு பார்க்கணும். 2013ஆம் ஆண்டு லீப் வருடமா இல்லையாண்டு பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் லீப் வருடமாண்டா என்னென்று போட்டு வரணும்? நடு ஆண்டு பார்க்கணும். 365 நாள். 365 நாள் அரைவாசியை பார்க்கணும். என்ன 365 நாளில் அரைவாசி 2ஆல பிரிக்கணும். 1 2 2 1 மிச்சம் 16ல் 2 16. சரிதானே? 2 16 5 போடணும். 2 4 1 மிச்சம். அப்ப 183வது நாள். அப்ப 182ம் 182 உங்களுக்கு தெரியும் 364. அப்ப 183வது நாள் எதென்று பார்க்கணும். 183வது நாள் எதென்று பார்க்கணும். எப்படி? ஜனவரியில 31, பிப்ரவரியில 28, மார்ச் 31, ஏப்ரல் 30. அப்படி போட்டு 183வது நாள் ஜூலை 1ஆம் தேதி வரும்.
அப்போ அதை நீங்கள் போட்டு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ், இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான். உருவில் காணப்படும் உருளை வடிவமுள்ள ஒரு திண்மத்தை புள்ளிக்கோடு வழியை வெட்டும் போது நடுவால கிடைக்கிறது செவ்வகம். ஓர் வாகன தொடரணியில் 32வது கேள்வியை பாருங்க. ஓர் வாகன தொடரணியில் பேருந்து சீருந்து என்பன மாத்திரம் இருந்தன. அந்த ஊர்வலத்தில் எல்லா பேருந்துகள் இரண்டிலும் 3 சீருந்துகள் உள்ளன. அதன்படி 41 பேருந்து கிடையில் உள்ள சீருந்துகள் எத்தனை? என்ன? ஓர் வாகன தொடரணியில் பேருந்து சீருந்து என்பன மாத்திரம் பஸ்ஸும் பஸ்ஸும் காரம் எடுப்போமே மாத்திரம் இருந்தன. அந்த ஊர்வலத்தில் எல்லா பேருந்துகள் இரண்டுக்கும் இடையில் 3 சீருந்துகள் உள்ளன. அதன்படி 40. அப்ப முதலாவது பேருந்து, சரிதானே? பேருந்து சீருந்து 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 பேருந்து. அப்ப இவ்வளவு போட்டா எங்களுக்கு காணும் 1 2 3 4. அப்ப முதலாவது பேருந்து சீருந்து 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 பேருந்து. அப்ப 41 நாங்கள் 4ஆல பிரிக்கணும். 1 4 4. சரி, போயிட்டு நாங்க 40 ஒன்று மீதி என்றால் முதலாவது 41வது என்னவா இருக்க வேணும்? 41 பேருந்துகளுக்கு இடையில் 40 இடைவெளி இருக்கும். 40 இடைவெளியில ஒரு இடைவெளிக்கு 3 இடைவெளியில எத்தனை சீருந்தண்டு தான் கேட்டிருக்கான். ஒரு இடைவெளியில 3 சீருந்தண்டா 40 இடைவெளியில முன்னாங்க 12 120 சீருந்துகள் வரும். 41க்கு 40 இடைவெளி. அப்போ ஒரு இடைவெளிக்கு 3 முன்னாங்க 12 120 சீருந்துகள். அடுத்தது பாருங்க. ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி 10 மீட்டர், வடக்கு நோக்கி என்றா மேல போறேன். ஒரே ஒரு இடத்துல தான் பாருங்க முதல் ஸ்டார்ட்லயே வடக்கு நோக்கி போறது 2வது விட. அடுத்தது பார்க்கவே தேவையில்லை. அடுத்தது பாருங்க. 20 பேரை கொண்ட வரிசை ஒன்றிலே சரணியா இறுதியாக இருந்து 11ஆவதாக சாதனாவுக்கு முன்னால் நின்றாள். அப்ப இதுல இருந்து 11ஆவதாக இங்கால 10 பேர் நின்றுட்டு 11ஆவதாக சரணியா நிற்கிறார். சரணியா 11ஆவது ஆளா நிற்கிறார். அப்ப 10ஆவது ஆளா ஆறு நிற்கிறது சாதனா. 10ஆவது ஆளா நிற்கிற சாதனாவுக்கு முன்னால நிற்கிறாவா. 20 பேரை கொண்ட வரிசை ஒன்றில் சரணியா இறுதியாக இருந்து 11ஆவதாக உள்ள சாதனாவுக்கு முன்னால் உள்ளாள். 11ஆவதாக இறுதியாக என்ன 20 பேரை கொண்ட வரிசை ஒன்றிலே சரணியா இறுதியாக இருந்து 11ஆவதாக நிற்கிறது சாதனா. 11ஆவதா நிற்கிறது சரணியா இல்லை சாதனா. சாதனாவுக்கு முன்னால நிற்கிறார். அப்ப சரணியா 12ஆவது ஆளா நிற்கிறார். எனின் சரணியா நிற்கும் இடம் முதலாவதிலிருந்து எத்தனை? 20 பேர்ல 12ஆவது ஆளா நிற்கிறார். அப்ப இங்கால 11 பேர் இருக்கு. 12ஆவது ஆளா இவா 11 மட்டும் 19, இவாவோட 20. முன்னுக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க? 8 பேர். அப்ப முன்னாலிருந்து சரணியா நிற்கும் இடம் 8 9ஆவதாக நிற்கிறார். அவாக்கு முன்னால 8 பேர் நிற்கிறாங்க. ஒரு வரிசையில் உள்ள ஏயில் உள்ள தராசை பாருங்கள். அதில் இரு பக்கங்களிலும் வைக்கப்பட்டுள்ள நிறைகள் சமனானவை. முதலாவது பாருங்க என்ன செய்யணும்? இதுல இருக்கிறதுல பார்த்து வெட்டலாம். என்ன பார்த்து வெட்டலாம். இதுல ஒரு சதுரம் இருக்கு, இதையும் வெட்டலாம், இதையும் வெட்டலாம். இதுல ஒரு வட்டம் இருக்கு, இதையும் வெட்டலாம், இந்த வட்டத்தையும் வெட்டலாம். இங்க இந்த உருவத்துக்கு 2 நட்சத்திரம் சமன். இந்த உருவத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது சமனாகிறதுக்கு இன்னொரு நட்சத்திரம் தேவை. அவ்வளவுதானே, சிம்பிள் விட. அடுத்தது பாருங்க. கீழ்வரும் முதுமொழிக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்து கோடிடுக. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? சிறு வயதில் திருந்தாதவர்கள் முதிய வயதில் திருந்துவார்களா என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த கருத்து. அடைப்புக்குள் இருக்கும் இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கும் போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்ய. ஏதாவது ஒன்றுக்கு மேல ஒன்றை கொண்டு போய் சரியா கீறணும். கீறுனா முதலாவதை பொறுத்தவரைக்கு இந்த 2வது விட வரும். 2வதுக்கு மேல இதை கொண்டே பொறுத்தவரைக்குள்ள 2வது விட வரும். அப்ப சரியா கொண்டு போய் அதை நீங்க பொருத்தி பார்த்தா
சரியான விட கிடைக்கும். அதுவும் அடிக்கடி உங்களுக்கு உங்களோட பேப்பர்களில் வந்திருக்கு. கவிதையை வாசித்து வினாக்களுக்கு விடை தருக. 4 பக்கம் வரம்பு, அதனை நடுவே நெல்லின் தாள், தூக்கி நிற்கும் கதிர்கள் மயில் தோகை போல தம்பி. 4 பக்கம் வரம்பு, அதன் நடுவே நெல்லின் தாள், தூக்கி நிற்கும் கதிர்கள் மயில் தோகை போல தம்பி என்ற ஒரு கவிதை 4 வரிகள் தரப்பட்டிருக்கு. இதுல பாருங்க, பாடல் குறித்து நிற்கும் காட்சி என்ன? வயல் காட்சி தானே, நெல்லை பற்றி தான் சொல்லியிருக்கு. பாடலில் உள்ள உவமானம், இதுல உங்களுக்கு உவமேயம், உவமானம், உவமை தொடர், உவமை உருவன்ற விடயங்கள் இருக்கு. உவமை தொடர்பு சொன்னா உவமை உருவோட சேர்ந்து வார தொடர். உவமானம் என்றா உவமிக்கிறது மட்டும் பெறும். அப்ப இதுல சொல்லியிருக்கு உவமானம் மயில் அல்லது மயில் தோகை என்று பெறணும். அதுல உவமை உருவுன்றது போல என்ன, உவமேயம் இந்த நெல்லின் கதிர் தாள். இதோட நிறைவு செய்வோம். பங்கு பற்றிய பிள்ளைகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.